வீடியோவில் பயிற்சி 1.3 முதலாவது கணக்கான விடையை பார்க்கலாம். -5 மற்றும் 8 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பை சரிபார்க்கவும். ஸோ இங்கே என்னென்ன செயலி? கூட்டல் செயலி, பெருக்கல் செயலி. என்ன பண்பு? அடைவு பண்பை சரிபார்க்க போகிறோம். ஸோ முதலாவது கூட்டல் எடுத்துக்கலாம். கூட்டல் அடைவு பண்பு என்ன சொல்லுது? A கூட்டல் B belongs to Q. Q அப்படின்னா என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். அப்போது இரண்டு எண்களையும் கூட்டணும். முதல்ல -5 கூட்டல் 8 ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்படி கூட்டுறது? ரெண்டு விகிதமுறு எண்கள் கூட்டல் செயலி வந்தாலே நமக்கு என்ன வரணும்? பகுதி ரெண்டும் ஒன்றாக வர வேண்டும் இல்லையா? பகுதி ரெண்டும் ஒன்றா வரணும். அப்போ பகுதி ரெண்டும் ஒன்றா வரதுக்கு என்ன பண்ணணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே பொதுவான எண்கள் கிடையாது, பொதுவான வகுப்படும் எண்கள் கிடையாது. ஆனால் ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோன்னா மீசிமா வந்துடும். 7 9 63 போட்டுட்டு இந்த 5 என்ன பண்ணணும்? இதோட 7ஓட எதை பெருக்கணும்? 63 வந்தது 9. அப்போ 9ஆல் பெருக்கிக்கணும். 8ஓட எதை பெருக்கணும்? 7 பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ -5 பெருக்கல் 9 கூட்டல் 8 பெருக்கல் 7 -45 கூட்டல் 8 7 56 கீழ் 60. இப்போ ரெண்டு குறிகள் வேறு வேறையாக இருக்குல்ல? வேறு வேறையாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும்? கழிச்சிட்டு 56 45 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி போடணும். இப்போ 9 கீழ் 63. இப்போ 9 63 என்ன பண்ணணும்? திட்ட வடிவில் எழுதிக்கணும். ரெண்டுமே ஒரே எண்ணால் வகுப்படுதான்னு பார்க்கணும். ஆமாம், 9 63 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 9 9 9 7 63. அப்போ இதனுடைய விடை 1/7. 1/7 என்பது ஒரு விகிதமுறு எண் ஆகும். அப்போது ரெண்டு எண்களை கூட்டி வர விடை ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்தால் அது அடைவு பண்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த இரண்டு எண்களும் விடை விடை ஒரு விகிதமுறு எண் ஆகும். எனவே அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பெருக்கல் அடைவு பண்பை நிறைவு செய்கிறதா? கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்களும் பெருக்கல்ல அடைவு பண்பை நிறைவு செய்கிறதான்னு பார்க்குறோம். என்ன கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்கள் எது? -5 7 8 9. அப்போ -5 பெருக்கல் 8 9 பெருக்கல் செயலி. அப்போ நம்ம பகுதிகள் பார்க்கக்கூடாது. ரெண்டையும் ஏதாவது எண்களால் சுருக்க முடியுமா பார்க்கணும். தொகுதியும் பகுதியும் எண்களால் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதில் எதுவுமே வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? தொகுதி பெருக்கிக்கணும். ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்கணும். வேறு குறினா கழித்தல். 8 40. அப்புறம் இங்கே பாருங்கள் 9 7 63. அப்போ -40 63 என்பது ஒரு விகிதமுறு எண் ஆகும். அப்போது -5 7 8 9 பெருக்கல் அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. நன்றி.